வீட்டில் எல்லாருமே சேர்ந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது அப்படி கிண்டல் பண்ணுறாங்க மீனா. என்ன மாமா சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு பரோட்டானா ரொம்ப பிடிக்கும்ல? எனக்கும் பிடிக்கும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எல்லாருமே கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோமதியோட மாமாவும் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன மாமா என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ உங்களுக்கு வேறு வேலையே இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அப்படியே வெக்கப்பட்டுட்டே போகிறாரு. பாண்டியனும் அங்கேருந்து போயிட்டாரு. அப்படியே வராங்க மீனா. வெளியே வந்தோடனே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன மீனா தனியாக யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாரு. இல்லை எனக்கு ஒரு டவுட்டு. இவங்க எப்படி ஃபோன் பண்ணாங்க? கரெக்டாக சரவணன் தெரிஞ்சு தான் ஃபோன் பண்ணியிருக்கா மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஆமாக்கா எனக்கும் அதான் தோணுது. அப்போது எப்படி அவங்க திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்க? 2 நாளைக்கு முன்னாடி கூட சரவணன் யாருன்னு தெரியாது. அப்போது ஒரு 2 நாளில் உடனே பேசணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அக்கா அப்படி பேசினா தான் என்னக்கா, தங்கமயிலுக்கு பேசணும்னு தோணியிருக்கும், அதனால் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படியா? இல்லை எனக்கும் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் சொல்கிறாங்க. 4 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே சமையல் ரூமில் கோமதி வராங்க. என்ன மாமா எல்லாம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை பார்த்து மீனா கேட்குறாங்க. மீனாவை பார்த்து ராஜி கேட்குறாங்க. 2 பேருமே மாற்றி மாற்றி மாமான்னு கூப்பிட்டுக்கிறாங்க. என்ன எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சா மாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? 2 பேரும் சேர்ந்து சேர்ந்து மாமா மாமான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஏய் என்னடி என்னையும் மாமான்னு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அதுக்கு ராஜி சொல்கிறாங்க அவங்க அத்தை. ஆமாம் 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 அத்தை அத்தை என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மீனா அப்படியே வெளியே போகிறாங்க. மொட்டை மாடியில் ரொம்ப சந்தோஷமாக படுத்துட்டு இருக்காரு சரவணன். அந்த வண்ணமயில அதனால் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு ரொம்ப அழகாக. அப்பா கரெக்டாக பார்க்குறாங்க 3 பேருமே. கோமதியோட தம்பியும் பார்க்குறாங்க. எல்லாருமே சேர்ந்து வராங்க. பாத்தியா என்ன சந்தோஷமாக அவன் பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அதுவும் சோகத்தில் பாட்டு கேட்டுருந்தவன் இப்போது அந்த வண்ணமயில் அதனால் பாட்டெல்லாம் கேட்குறான். என்னதான் நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. அவங்க மாமா கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவா எனக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நடக்குமாம்மா, நீ கவலையே படாதவா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஐயோ இவங்கெல்லாம் வராங்க. இப்போ நம்ம ஃபோனில் இருக்க பாட்டை ஆஃப் பண்ணால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. அது பாட்டு ஓட்டும், நம்ம தூங்குற மாதிரி அப்படியே மூடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அப்படியே மாடியில் தூங்குறாரு. அப்படியே வந்து பராங்க கிட்ட. அண்ணெல்லாம் தூங்கலை, பொய் சொல்லுது, சும்மா நடிக்குது அப்படி சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம் சும்மா இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் முடிவாயிடுச்சு, அவங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. சோக பாட்டு கேட்டவங்களாம் இப்போ சந்தோஷமான பாட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட தம்பி சொல்கிறாரு. என்னம்மாம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் ஆமாம் அண்ணே நீ தூங்கலைன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. ஆமாம் நீங்கள் தூங்குங்க பேசாமல், எனக்கு ஒன்று தூக்கம் நல்லா வருது, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சரவணன் சொல்கிறார். அண்ணா என்னண்ணே பேசுகிற நீ, உனக்கு கல்யாணம்லாம் முடிவாயிடுச்சு, மாமா மாமா என்ன இன்னும் கூட என்னை விட மாட்டீங்களா, கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக. வீட்டில் தங்கமயில் அவங்க தங்கச்சி 2 பேருமே பெட்டில் படுத்துட்ருக்காங்க. கீழே அவங்க அம்மா படுத்துட்ருக்காங்க. தங்கமயில் அப்படி தூங்காமல் அப்படி சுற்றி சுற்றி படுத்துகிட்டே இருக்காங்க. என்னக்கா ஆச்சு, உனக்கு கல்யாணம் ஞாபகம் வந்துருச்சுல்ல, அதான் உனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவன், ரொம்ப தங்கமான பையன் மாதிரி தான் தெரியுது, ஏதோ ஒரு அப்பாவி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா இப்படி பேசிகிட்டு இருக்க, நல்ல குடும்பம்னு சொல்கிற, எல்லா பொய்யும் சொல்லி வச்சுருக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சால் என்ன ஆகும், கல்யாணம் நின்னா கூட போதும், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சால் நான் தானே கஷ்டப்படணும். அதெல்லாம் அம்மா நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன்டி, நீ நிம்மதியாக தூங்குடி அப்படின்னு தங்கமயில் கிட்ட அவங்க